அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆடி மாதம் 2ஆம் பகுதியான அடுத்த 14 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா மீன ராசினியர்களை பொறுத்தவரை இந்த ஆடி மாதத்தினுடைய 2ஆம் பகுதியான அடுத்த 14 நாட்களில் ஆடி ஆஃபராக பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல கடகராசியில் சூரியனும் புதன் வக்கரகதியிலும் சஞ்சரிக்கிறாரு. சிம்ம ராசியில் சுக்கிரனும், கன்னி ராசியில் கேதுவும், சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தினுடைய 2ஆம் பகுதியான அடுத்த 14 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஆடி ஆஃபராக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப அதிபதியான செவ்வாயும் தைரியஸ்தானத்திற்கு உரிய சுக்கிரனும் ஓரளவு சாதகமாக இருக்கின்றாங்க. செவ்வாயோடு குரு இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகள்ல சிறு தடைகள் இருந்தாலும் முடிவில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பொருளாதார பற்றாக்குறை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. தொழில் வளர்ச்சியில் புதிய முயற்சிகளை நோக்கி நகர இருக்கீங்க. இந்த முயற்சிகள்ல உங்களுக்கு சாதகமான பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாகவே இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பூமி சேர்க்கையும் பொருள் சேர்க்கையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் புதிதாக வீடு, பூமி அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து நிம்மதி பிறக்க இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை இந்த வாரங்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. இந்த காலகட்டங்களை பொறுத்தவரை எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரக நிலைகளை பொறுத்தவரை ஏழரை சனியினுடைய ஆரம்ப கட்டத்தில் உள்ள மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தினுடைய 2ஆம் பகுதியான அடுத்த 14 நாட்கள் சுக்கிரனும் செவ்வாய் மட்டும் அனுகூலமாக இருக்கிறாங்க. ராசிநாதனான குரு உட்பட மற்ற கிரகங்கள் அனைத்துமே அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிக்கிறாங்க. குரு பகவானால் அளிக்க முடியாத சுக்கிரன் கொடுத்து நிறைவு செய்கிறாருங்க. இந்த 2 வாரங்களை பொறுத்தவரை வருமானம் என்பது ஒரே சீராக இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ இருக்குது. உடல் நலன்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. வீண் செலவுகள்ல பணம் விரயமாகுங்க. இந்த வீண் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகளினால் மனதில் விவரிக்க இயலாத அச்சமும் கவலையும் ஏற்படுங்க. இது மாதிரியான தேவையில்லாத எண்ணங்களை துறந்து அடுத்த கட்ட முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எதிர்பாராத பண வரவிற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆடி மாதமான அடுத்த 14 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள்
எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணி சுமை என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சற்று குறையுங்க. உங்களுடைய உழைப்பிற்கு பொறுப்புகளுக்கும் ஏற்ற ஊதியம் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. அது மட்டும் இல்லாம மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை என்பது கிடைப்பது என்பது சற்று சிரமமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வேலையினுடைய அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல வேலை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மீனராசியினருக்கு கடும் பிரச்சனைகள் காத்திருக்குதுங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. ஆனால் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க. சந்தை நிலவரமும் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தடங்கல்கள் உண்டாகலாங்க. நிதி நிறுவனங்களினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. 7 சனியுடைய ஆரம்ப பகுதியாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் கடும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. வர வேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படுங்க. உங்களுடைய லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள கடுமையாக நீங்கள் பாடுபட வேண்டியிருக்குங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் பிரச்சனைகள் மேலும் கடினமாக உருவாகலாங்க. குறிப்பா தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு அதாவது முன்பணத்தை வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புவது மிக மிக நல்லதுங்க. எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்ய வேண்டாம். குறிப்பாக முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் 7 சனியினுடைய பிடியில் உள்ள மாணவ மாணவியருக்கு வித்யாகாரகரான புதனும் இந்த மாதம் முழுவதுமே குறிப்பா இந்த வாரங்கள் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. நீங்கள் மிகவும் பாடுபட்டு கண் விழித்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தகாத மாணவர்களுடைய சேர்க்கையினால உங்களுடைய கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்படுங்க. தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. அதே போல இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்தவரை செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறாங்க. இவ்விரு கிரகங்களுமே விவசாயத்துறையினர் மீது ஆதிக்கம் உண்டுங்க. அதனால் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. 7 சனியினால் வயல் பணிகள்ல உழைப்பு சற்று கடினமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைத்து விடுங்க. பெண்மணிகளுக்கு நீங்கள் இந்த வாரங்கள் முழுவதுமே எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. ஏன்னா உடல் நலன்ல அதிக அக்கறை செலுத்துவது நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்கள்ல நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க. கற்பனையான கவலைகளை மனதில் வளர்த்து கொள்ள வேண்டாங்க. சுபகாரிய தடைகள் உண்டு என்பதால் இப்பொழுது எல்லா காரியங்களையும் சற்று ஆறப்போடுங்க. உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியங்க. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பள்ளிக்கொண்ட பெருமாள் கோவிலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தரிசனம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும்